வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பெரும்பாலும் அதிக அளவில் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய டிஷ்யூ பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் பற்றி நிகழ்ச்சியில் நான் பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தா வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போகும்போது பர்ஸ் இல்லை ஹேண்ட்பேக்கில் டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் வெளியே போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டிஷ்யூ பேப்பரை அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தா வீட்டு கிச்சனில் ஒரு பெரிய டிஷ்யூ ரோலே வைத்திருப்பாங்க. எண்ணெயில் பொரித்தெடுத்து ஏதோ ஒரு உணவு வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னும் போது வடை மாதிரி ஏதோ சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அதை டிஷ்யூ பேப்பருக்கு நடுவில் வைத்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா டிஷ்யூ பேப்பரில் அழுத்தி ஒத்தி பிழிஞ்சு எடுத்துட்டு அப்புறமா தான் அந்த உணவை சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே எண்ணெய் மூலமாக உங்கள் உடலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களோ, எண்ணெயில் பொரித்தெடுத்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது அதை விடவும் அதிக அளவில் ஆபத்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மூலமாக தான் உங்கள் உடலுக்கு வந்து சேரும். ஹோட்டல்ஸ்லாம் போய் எங்கேயாவது வெளியே சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா டேபிள் டு டேபிள் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்டே வைத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு டிஷ்யூ பேப்பரை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க இல்லையா? டிஷ்யூ பேப்பரில் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு டிஷ்யூ பேப்பரை தயார் பண்ணும்போது ஒரு சில முக்கியமான கெமிக்கல் சேர்ப்பாங்க. 4 முக்கியமான கெமிக்கல் அதில் சேர்ப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான கெமிக்கல் மெலமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரோட டெக்ஸ்டரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாலிமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா டிஷ்யூ பேப்பரோட வெட் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர்றதுக்கு. அடுத்து யூரியா ஃபார்மால்டிஹைட்னு சொல்லுவாங்க, மூணாவது முக்கியமான கெமிக்கல். இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரோட வெட் ஸ்ட்ரென்த்தை சரியான விதத்தில் பராமரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நாலாவது எபிக்ளோரோஹைட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிஷ்யூ பேப்பரோட கலர் மட்டும் கிடையாது, சாஃப்ட்னஸ். டிஷ்யூ பேப்பரை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கு இல்லையா? இந்த சாஃப்ட்னஸை கொண்டு வர்றதுக்கு இந்த கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. இந்த 4 முக்கியமான கெமிக்கலும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தி சிறுநீரகம் உறுப்பை பாதிப்படைய செய்யும். சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுவே ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஒருவேளை உங்களில் யாருக்காவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், நிமோனியா மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை அதிகப்படுத்திடும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம கை துடைக்க டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கையை துடைத்ததுக்கப்புறம் அந்த கையை கொண்டு நம்ம தலையை தொடுவோம், கண்ணு மூக்கெல்லாம் தொடுவோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் இந்த வாசத்தை நம்ம முகருவோம். இந்த கெமிக்கலோட வாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முகரும் போதும் நம்ம உடலுக்குள்ளே போகும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, டிஷ்யூ பேப்பர் கொண்டு ஒரு உணவை நீங்கள் நல்லா எண்ணெய் பிழிந்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது அந்த உணவுலேயும் இந்த கெமிக்கல் படும். இந்த உணவை நீங்கள் சாப்பிட்றதாலையும் நம்ம உடலுக்குள்ளே அந்த கெமிக்கல் போயிடும். டிஷ்யூ பேப்பரை தொடர்ச்சியாக அடிக்கடி டெய்லி பர்பஸ் மாதிரி டெய்லி பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுநீரகம், நுரையீரல் உறுப்பில் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதோட மட்டும் இல்லை, PFAS அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இதில் பயன்படுத்துவாங்க டிஷ்யூ பேப்பர் தயார் பண்ணும்போது. இந்த PFAS அப்படின்றது என்ன மாதிரியான பக்க விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்கன்னா, புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். நம்ம உடம்புல கேன்சர் செல்லை உண்டாகக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக ஃபர்டிலிட்டி கவுண்ட்டை கம்மி பண்ணிடும். ஃபர்டிலிட்டி கவுண்ட்டை கம்மி பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த PFAS அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் செயல்படுது. இதனால் டிஷ்யூ பேப்பர் தினமும் பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கர்ச்சீஃப், ஒரு கை கூட எடுத்துகிட்டு போகிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. எப்போவுமே உங்கள் ஹேண்ட்பேக் இல்லை பர்ஸ் இல்லை பாக்கெட்டில் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்திலேருந்து வெளிவரணும் கண்டிப்பாக அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.